எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்திருக்கிறது தமிழக தேர்தல் ஆணையம். அக்டோபர் 17, 19 2 கட்டமாக இந்த தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது. தேர்தலுக்கு அத்தனை கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் இப்படியான ஒரு தேர்தல் தேதியை கடைசி நேரத்தில் அறிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான அளவுக்கு அவகாசம் அளிக்கவில்லை. வேட்புமனு தாக்கலுக்கு 8 நாட்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். 10 நாட்களுக்கும் குறைவாக கட்சிகளுக்கு இப்படி ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் வைக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பதுதான் அதிகாரத்தை பரவலாக்குவதற்கான ஒரு தேர்தலாக இருக்கின்றது. 1,30,000 இடங்களுக்கு மேலான இடங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது. பல உள்ளாட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் பஞ்சாயத்து தலைவர் பதவிகளில் போட்டியிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய தலைவர்களாக இருப்பதை காண முடிகிறது. அவர்களுடைய அந்த அரசியல் முதல் அடி என்பது உள்ளாட்சியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கான அதிக இடம் கிடைப்பதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடம் அதிகமாக கிடைப்பதற்குமாக உறுதி செய்வதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அதிகார பரவலாக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட இந்த உள்ளாட்சி தேர்தலை அத்தனை கட்சிகளுமே முக்கியமாக பார்க்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுவது என்பது உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது, அல்லது அப்படியான ஒரு தேர்தல் நடத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இப்போதும் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கான அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்தும் இதற்கிடையில் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் பேட்டர்ன் வேணும் என்று உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை குறித்தும் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுகவின் சார்பாக திருமிகு CR சரஸ்வதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார், மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம், திமுகவிலிருந்து வழக்கை தொடர்ந்திருக்கின்ற திரு மனு சுந்தரம். அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி, உங்கள்கிட்ட தான் தொடங்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அத்தனை எதிர்க்கட்சிகளும் சொல்கிற குற்றச்சாட்டு என்பது ஆளுங்கட்சிக்காக ஒரு நெருக்கடியான நிலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மாலை அறிவித்து உடனடியாக 10 மணி நேரம் 12 மணி நேரத்தில் வேட்புமனு தாக்கலை தொடங்கி 10 நாட்களுக்குள்ள அந்த அவகாசத்தை குறைத்திருப்பதன் மூலமாக மறைமுகமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படும். இது உள்ளாட்சி தேர்தலில் சொல்லி நடந்து முடிஞ்ச பொது தேர்தலிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி சொன்னார், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக மத்திய அரசும் தேர்தல் கமிஷனும் இருந்ததுனால்தான் அவர்கள் ஆளும் கட்சியாக வந்தார்கள், நாங்கள் எதிர்கட்சி ஆயிட்டோம். நிச்சயமா கிடையாது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சட்டமன்றத்தில் எங்களுக்கு தேர்தல் கமிஷனும் மத்திய அரசு இருந்திருந்தா எல்லா தொகுதியிலும் இரட்டையிலை ஜெயித்து எல்லாமே இரட்டையிலையா உள்ள உட்கார்ந்துருப்போம். நாங்கள் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறோம். 89 எதிர்கட்சி திமுக உட்கார்ந்துருக்காங்கன்னா மக்கள் வாக்களித்திருக்கார்கள். அதை நாங்கள் என்னைக்குமே சாதகமாக எங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டது கிடையாது. மக்கள் என்ன தீர்ப்போ அதான். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வழக்கமாக நடக்கக்கூடிய நேரம் தான் இது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் இதே மாதிரி தான் அக்டோபர் நடந்து செப்டம்பர்ல எல்லாரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. 24 தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் தெரியும். எப்பொழுதும் நடப்பது. தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிடுகிறது. திங்கள் காலை அதிமுகத்திலிருந்து வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அவர்களை கேட்கணும். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு பார்த்தீங்கன்னா, அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் முதலில் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதும் வேட்பாளர் அறிவித்த உடனே பிரச்சாரத்துக்கு கிளம்புவதும் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்பொழுதும் நடப்பதுதான். அது உள்ளாட்சியா இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி. நாங்கள் கடந்த வாரமே வேட்பு விருப்ப மனுக்கள் வாங்கி, இதற்கு முன்னால் எங்கள் அம்மா செயற்குழு கூட்டத்தில் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாம் களப்பணியை தொடங்குங்கள், நாம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம், உங்க வேலைகளை ஆரம்பிங்க. நாங்க கூட்டங்கள் போட ஆரம்பிச்சோம், பிரச்சாரங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு களப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அதிமுக வரலாற்றில் எப்பொழுதுமே முன்பு எல்லா தேர்தல்களையும் முன்னாடியே நாங்க வேட்பாளர்கள் அறிவிப்போம், புதுசு இல்லைன்றீங்க. ஆனால் இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் இந்த ரோஸ்டர் முறையில பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. எந்த தொகுதி யாருக்கு மாற்றி அமைக்கப்படுறது, மகளிருக்கு எது, ரிசர்வ் தொகுதி எது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. அந்த குழப்பம் ஆளுங்கட்சிக்கு இல்லையா? இல்லைங்க, மிக தெளிவா 2-3 நாட்களுக்கு முன்னாடியே பெண்களுக்கு எத்தனை வார்டுகள் என்பதும் எது ரிசர்வ் தொகுதி என்பதும் எல்லாமே வந்துருச்சுங்களேங்க. பத்திரிகையில வந்தாச்சு, செய்தி ஊடகங்கள்ல வந்தாச்சு, நம்முடைய வாட்ஸ்அப் முதற்கொண்டு ஓடிட்டு இருந்தது. எத்தனை பெண்களுக்கு கொடுத்துருக்க போறோம், எத்தனை ரிசர்வ் தொகுதி இருக்குங்க என்பதை இன்றைக்குதான் எல்லாமே கையில வச்சிருக்கோமே. 234 தொகுதிக்கும் 39 தொகுதிக்கும், பாராளுமன்றத்தில் 39 தொகுதிக்குமே கூட 40-50 நாட்கள்
இவங்க வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நேரம் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது 1,34,000 பதவிக்கு மேல இருக்கிற பதவிகள். குறைந்தபட்சம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுலேயே ஒரு 12,000 15,000 பதவிகள் வரும்போது இவர்களுக்கான இந்த தேர்தலை எப்படி நீங்க எவ்வளவு சீக்கிரம் இப்படி வந்து நடத்தி முடிச்சீங்க? உங்களுக்கு வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்ய முடிஞ்சது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் வருவதற்கு முன்னாடியே நாங்க லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மாவட்ட செயலர்கிட்ட அம்மா அறிக்கை சொல்லியாச்சு. நீங்கள் உள்ளாட்சியில் யாரெல்லாம் போடணும்னு ஒரு மாவட்ட செயலர்கிட்ட முதல்ல எப்பவுமே அது எல்லா கட்சியிலுமே வழக்கம் மாவட்ட செயலர்கிட்ட லிஸ்ட் வாங்குறது தான். ஏன்னா அந்த உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாடி எலெக்ஷன் அந்தந்த வார்டில் யாருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும், யார் நின்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நம்ம எப்போ ஆட்சியில் வந்து ஒரு புதிய ஆட்சி அமர்கிறதோ 2 மாதங்கள் உள்ளாட்சி வரும் என்பதனால் அந்த பணிகள் அப்பவே ஆரம்பிக்கப்படும். அப்பவே எல்லா பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட அப்போ லிஸ்ட் போயிட்டு தான் இருக்கும். இது நேற்று தேர்தல் ஆணையம் சொல்லி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது இல்லை. நாங்கள் ஏற்கனவே தொடங்கி விருப்பமனுகள் பெறப்பட்டு விருப்பமனுகள் எல்லாம் நானே ஒரு திருப்பூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்ததுனால சொல்றேன், அப்பொழுதே பெறப்பட்டு கடைசி 22ஆம் தேதி இரவே உட்கார்ந்து எல்லாமே யார் யார் பணம் கட்டிருக்காங்க எல்லா லிஸ்ட்டுமே நாங்கள் இன்னைக்கு தான் விஞ்ஞான உலகத்தில் இருக்கோமே உடனே கம்ப்யூட்டர் தட்டினா வந்து போயிட்டு தான் இருக்கும். இப்படியான ஒரு சந்தேகத்தை இப்படியான ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைப்பதற்கான காரணம் என்ன திரு ரவிக்குமார்? உங்கள் கட்சியிலிருந்தும் அப்படியான ஒரு பதில் தான். காரணம் என்னன்னா 16ஆம் தேதியிலிருந்து அதிமுக விருப்ப மனு வாங்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து மகளிருக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இது மாதிரியான ஜிஓ வந்து பப்ளிக் ஸ்பேஸில் வந்து வர்றதுங்கிறது அதுக்கு பிறகுதான். ஆனால் அவர்கள் விருப்ப மனு வாங்கும் போதே மகளிருக்கான தொகுதி எதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கோ அதுலெல்லாம் அவங்க கரெக்டாக வந்து அவங்கவுங்க விருப்ப மனு கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்ப மனு கொடுத்த பட்டியல் எடுத்து பாருங்க. அதில் வந்து யாராவது பொது தொகுதியில் போய் மகளிர் தொகுதியில் யாராவது ஆண் வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்களுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கு. அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தாங்கிறது உண்மைதான். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை செய்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இவ்வளவு இது வந்து ரொம்ப திட்டமிட்ட முறையில் வேற யாருமே வந்து களத்துக்குள்ளார வந்துறதுக்கு முன்னாக இப்படி செய்ய வேண்டிய தேவை என்ன? அக்டோபர் 24க்குள்ள தேர்தல் நடத்தி முடிச்சு எல்லாருக்குமே தேர்தல் நடத்தணும். இப்ப நீங்க சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே 2-3 மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் நடப்பது வழக்கமா நடந்துட்டு இருக்குது. எப்படியும் செப்டம்பர்ல இல்லைன்னா அக்டோபர் இல்லைன்னா அதிகபட்சம் நவம்பர் கூட போக முடியாது, அதுக்கு முன்னாடி நடத்தி முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தேர்தல் வருங்கிறது எல்லாருக்கும் தேர்தலுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. ஆனால் இப்ப திடீர்னு 50 விழுக்காடாக பெண்களுக்கான இடங்கள் உயர்த்தப்பட்டது. அப்புறம் அது இந்த ஆண்டு வந்து சுழற்சி கொண்டு வரணும். சட்டப்படி பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி 10 ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சி பண்ணணும். அதே மாதிரி 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் நிர்ணயிக்கப்படணும். அது மகளிருக்கும் சரி ஆதிதிராவிடர்களுக்கும் சரி. இந்த இரண்டும் அவங்க செய்ய போறான்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்ன சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அபிடவிட் போட்டிருக்காங்க. நாங்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எதை வந்து அவங்க எதுக்கு ஒதுக்க போறாங்க, மகளிருக்கு எது ஒதுக்க போறாங்க, சுழற்சி எப்படி பண்ண போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண முடியும், மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் அவங்களுக்கு மட்டுமே அது தெரியறதுனால திடீர்னு சுழற்சி இல்லை, எங்களுக்கு வந்து கால அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பி வேற ஒரு அபிடவிட் போடுறாங்க. இது வந்து இப்படியான ஒரு நிலை மாற்றம் என்பது யாரும் எதிர்பார்க்கல, யாருக்குமே தெரியாது. அப்போ அதனாலதான் வந்து தகுந்த வேட்பாளர்களே தேர்வு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு கால அவகாசம் இல்ல. எல்லாருக்குமே எல்லா கட்சிகளுக்குமே இன்னைக்கு அதிமுகவை தவிர மற்ற எந்த கட்சிக்குமே உடனடியாக அந்த இடங்கள்ல அதுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா நோட்டிபிகேஷன் நேற்று இரவு வருது, உடனே இன்னைக்கு வந்து வேட்புமனு வாங்கப்படுது, இடையில வந்து காந்தி ஜெயந்தி போன்ற இதெல்லாம் வருது, அதுக்குள்ளார முடிச்சுட்டு இல்ல சரஸ்வதி போன என்ன சொல்றாங்கன்னா திமுக மட்டும் இது அதிமுக மட்டும் இல்ல திமுக கூட ஏற்கனவே வேட்பு மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க, விருப்ப மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளுக்கு தெரியுது இப்போ தேர்தல் வரப்போகுதுன்னு. அப்ப அப்படியான தயாரிப்புல இருக்கிறதுல உங்களுக்கு குறைந்தபட்சம் எந்த தொகுதி யாருக்குங்கிறது தானே பிரச்சனை இருக்குது. ஆமா, அதுதானே பெரிய பிரச்சனையே. நீங்க வந்து மகளிர் இப்ப பாத்தீங்கன்னா சுழற்சி இல்லைன்னு சொல்லிட்டு ரேண்டமா பல இடங்களா மாத்திருக்காங்க. அந்த அது மாதிரி மாத்துறதுங்கிறது எப்படி வந்து மற்றவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. பட்டியல் வந்து அதிமுக ஆளுங்கட்சிக்கு மட்டும் ஏற்கனவே எந்தெந்த தொகுதி யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு விவரம் தெரிந்ததுனால அவங்க கேண்டிடேட் செலக்ஷன் எல்லாம் முன்னே முடிச்சிட்டு கொள்ள வாய்ப்பு இருக்கு. இது வந்து முழுக்க வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்றுதான் நாம சொல்லணும். சகோதரர் ரவிக்குமார் வந்து ரொம்ப சுருக்கமா அவரோட கருத்தை நான் வந்து சுருக்கமா சொல்றேன். அதுக்கான உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாதாரம் இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அதான் ஒரே வார்த்தை 2 வார்த்தையில சொல்லணும்னா பேப்பர் லீக் ஆயிருக்குன்றாரு, அவ்வளவுதான். ஆனா இந்த தேர்தல் வந்து உள்ளாட்சி தேர்தல் ஒரு நேர்மையாக பாரபட்சமின்றி நடக்க வேண்டும் என்பது எல்லா ஒட்டுமொத்த கட்சிகளின் கருத்து. இப்படி நடக்கணும் என்றால்
தேர்தல் ஆணையம் என்பது ஒரு செயல்பட விடாமல் ஒரு கட்சியின் கைப்பாவையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க எதன் அடிப்படையில இப்படியான குற்றச்சாட்டுகள் வருகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. இது கண்டிப்பா எல்லா இப்ப 24ஆம் தேதிக்குள்ள நாங்க தேர்தல் நடத்தி முடிக்கணும். அக்டோபர் 24க்குள்ள தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. ஆளுங்கட்சியில் என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தோம், எல்லா கட்சிகளும் தெரிந்து வைத்திருக்கோம், இது தேர்தல் வருகிறது, அதுக்கு தயாரிப்பா இருக்கணும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட லிஸ்ட் வாங்கி இருக்கிறோம். அதே போல திமுகலையும் நீங்க விருப்ப மனு வாங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பட்டியலும் கூட ஒரு நாட்கள்ல வர முடியும். இப்ப எங்க இருந்து தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு தரப்பா செயல்படுத்துன்னு சொல்றீங்க? ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது எப்பயுமே ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களை பத்தி எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நீர்த்து போன அமைப்பாக தான் இருக்கு. அதுக்கு தனியா எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏன்னா எங்களோட வழக்கே தேர்தல் ஆணையத்தை தான், மாநில தேர்தல் ஆணையத்தை தான் முதல் எதிரியாக நாங்க கொண்டு தொடர்ந்து இருக்கிறோம். இந்த வழக்கை நான் தொடரவில்லை, திமுக அமைப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தான் தொடர்ந்து இருக்காரு. இதுல குறிப்பாக சொன்னா ஒரு மூணு குறிப்பான பாயிண்ட்ஸ் தான். ஒண்ணு சகோதரர் சொன்ன மாதிரி அந்த 2011 கணக்கெடுப்பின் அடிப்படையில் சுழற்சி முறை அது நடத்தணும். இரண்டாவது இந்த உடனுக்குடன் இந்த வேட்பாளர்களின் பிரமாண பத்திரம் இருக்குதுல்ல, அது பதிவு ஏற்றம் செய்ய வேண்டும், அப்லோட் செய்யணும் இணையதளத்தில். மூன்றாவது இந்த நீங்க சொன்ன மாதிரி வாக்கு இயந்திரங்களை கொண்டு வரணும். நான்காவது மத்திய அரசு ஊழியர்கள் பார்வையாளர்களாக கொண்டு வர வேண்டும். இந்த நாலுமே அரசு செய்யணும் தேவையில்லை. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதை அவங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு திமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ அப்படியான ஒரு முறையீடு செய்திருக்கிறதா? கண்டிப்பாக பல்வேறு முறை. 2016 ஜூன் 6ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கே நாங்க முதல் கடிதம் எழுதிட்டோம். அதாவது அந்த அரசு அமைத்த பின் அதுக்கப்புறம் கவர்னரிடமும் தேர்தல் ஆணையமிடமும் அந்த செயலாளரிடமும் அரசு செயலரிடமும் எல்லாரிடமும் நாங்க கொடுத்திருக்கோம். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையா அல்லது எந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு? எந்த ஒரு பதிலும் இல்லை. அதற்கப்புறம் தான் வழக்கை தொடர்ந்தோம். முதலில் உயர்நீதிமன்றத்தில் முதலே அவங்க அப்படியே விழிப்பிதுங்கி கை பிசிஞ்சு இதை எப்படி பண்றது அப்படின்னாங்க. நாங்க சொன்னோம், பாருங்க மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 28,000 பஞ்சாயத்து இருக்கு, இங்க நம்ம ஊர்ல 12,500 பஞ்சாயத்து தான். அவங்களே எல்லாமே வாக்கு இயந்திரங்களோடு பண்ணும் போது நம்மளால பண்ண முடியாதுன்னு இல்ல. இதுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு அதுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த ஆணையத்துக்கும் அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு நினைச்சாங்கன்னா கூட அவங்க இந்த கால வரையரம்புக்குள்ளேயே, அதாவது இந்த 24ஆம் தேதி அக்டோபருக்குள்ளேயே கூட இதை பண்ணி முடிக்க முடியும். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, அது உடனே தயார் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஒரு கன்னியாகுமரியில ஒரு பகுதியில இப்போ அதை ஒரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து பண்றாங்க. தேசிய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட 11 லட்சம் வாக்கு இயந்திரங்கள் சும்மா தான் இருக்குது. அதை இப்ப அதுல இருந்து நம்ம 60,000 வாக்கு இயந்திரங்களை பாரோ பண்றோம். நம்ம இந்த தேர்தலுக்கு 60,000 பண்ணாம கூட இன்னும் 1 லட்சம் பண்ணோம் என்றால் கண்டிப்பாக இது சாத்தியம். இப்போதைக்கு கார்பரேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம் வாக்கு இயந்திரங்கள் வச்சு, அதே மாதிரி பஞ்சாயத்துலயும் பண்ணணும்னு சொல்றோம். தொடர்ந்து பேசலாம். த்ரிஷாம், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பை, தேர்தல் அறிவிப்பை? கட்சிகள் ஒவ்வொரு பார்வை வைக்கிறாங்க, எதிர்கட்சிகள் முழுமையாக தேர்தல் ஆணையம் ஒரு தரப்பாக செயல்பட்டதுங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்க அனுமதியோட இதுக்கு முந்தின தேர்தல்களோட தேதிகளை நான் படிச்சு காட்ட விரும்புறேன். 2006 அக்டோபர் 13, 15 தேர்தல் நடக்குது. மனு தாக்கல் செப்டம்பர் 20, பிரஸ் மீட் வச்சது செப்டம்பர் 18. 2011 போன தேர்தலில் அக்டோபர் 17, 19, செப்டம்பர் 22 வேட்புமனு தாக்கல். அதுக்கு முந்தின நாள் சோ ஐயர் அப்போ கமிஷனராக இருந்தார். 2001 அக்டோபர் 16, 18 தான். இப்போ சட்டமன்ற தேர்தல் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து நடத்தும் போது 2 மாதங்களுக்கு முன்பே கூட அந்த தேதிகள் வந்துடும். உள்ளாட்சி தேர்தல் நம்ம சிஎஸ்எஸ் சொன்ன மாதிரி புது ஆட்சி வந்த உடனே அடுத்த 2-3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு, முன்னாடியே சொன்னா கான்ட்ராக்ட் ரூல் அமலுக்கு வந்துடும். அப்பனா எந்த பணியுமே பண்ண முடியாது. இப்ப 2 மாசம் டைம் கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க உதாரணமா, உடனடியா நன்னடத்தை விதி அமலுக்கு வந்துடும், எந்த பணியுமே பண்ண முடியாது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இப்படித்தான் செய்ய முடியும், இப்படித்தான் இதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல தேர்தல் ஆணையம் ஒன்னும் ஸ்பெஷலா செய்யல. இன்னும் சொல்ல போனா நம்ம அதிகாரிகளை குறை சொல்லக்கூடாது, எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க பணியாற்ற போறாங்க. குறிப்பா இந்த தேர்தல் ஆணையர் இருக்கிறார்ல,
இவர் வந்து திருமங்கலம் தேர்தல் நடக்கும்போது மதுரை கலெக்டரா இருந்தவர், திமுக ஆட்சியில் வந்து டாஸ்மாக் எம்டியா இருந்தவர். அப்படின்னா அவர் திமுகவுக்கு அனுசரணையா இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா நீங்க ஒரு பத்திரிகையாளரா இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்கும் போதெல்லாம் தமிழக தேர்தல் ஆணையராக யார் இருந்தாலுமே குற்றச்சாட்டுகள் அதிகமாக வைக்கப்படுது. ஆளுங்கட்சியில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல வழக்குகள் போன வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இதே சென்னை மாநகராட்சியில வந்து பல வார்டுகளுக்கு மறு தேர்தலையும் நாம் பார்த்தோம். அப்படியான சூழல் இருக்கு. நீதிமன்றம் ஆணையிட்டு மறு தேர்தல் நடந்தது. அது மட்டும் இல்ல, திரு ஷியாம் சொல்றதுல வந்து அவர் சொல்ற கணக்கெல்லாம் கரெக்ட் தான். அது தேதி இதுல ஒன்றும் இந்த ஆண்டு ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த முறைதான் 50 விழுக்காடாக அந்த பெண் மகளிருக்கான இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்கு. 33% அதை எங்க அதுக்கான நோட்டிபிகேஷன் ஏன் முன்ன கொடுக்கல? அந்த ஜீவா முன்ன கொடுத்திருக்கலாம்ல. அதை கொடுத்திருந்தா எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. நீங்க வெறும் ரவிக்குமாருக்கு தெரியாது கிடையாது. எல்லா பொலிட்டிக்கல் ஃபேமிலி எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஆண் வேட்பாளர் இருப்பாரு, அவரோட மனைவியோ இல்லைன்னா சகோதரியோ வந்து பெண் வேட்பாளர் இருப்பாங்க. அதிமுகவும் சரி, எங்க கட்சியில எல்லாம் 50% மேல எல்லாம் இளைஞர் கல்யாணம் பண்ணாதவங்க, அவங்க எங்க போறாங்க? உங்க கட்சி ரொம்ப ஸ்பெஷல். ஆனா பொதுவா வந்து திமுகலயும் அதிமுகலயும் ரெண்டு கட்சியிலுமே வந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டுலயுமே போட்டுருவாங்க. ஒரு ஆண் வேட்பாளர் இருப்பாரு, பெண் வேட்பாளர் இருப்பாரு, அவங்க ஒரே ஃபேமிலிக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப நம்ம உள்ளாட்சி மன்றத்துல தேர்தல் அதிகாரத்தை பகிர்றதுதான், நம்ம இதை வந்து நியாயப்படுத்த முடியாது. அப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எந்தெந்த தொகுதியில் இருக்குன்னு சொன்னாதான் பெண்கள் இன்னைக்கு சுயேட்சையாக தன்னிச்சையாக முதல் தேர்தல்ல அவங்க கணவரையோ அல்லது அப்பாவையோ சார்ந்து இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த தேர்தல்கள் அவங்க இண்டிபெண்டா செயல்படுற சூழலையும் பாக்குறோம். அப்ப அப்படியான சூழல் தான் ரவிக்குமார் என்ன சொல்றாரு, நீங்க போன தேர்தலுக்கு வேறு, அந்த தேர்தலோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒரு தேதி அறிவிக்கப்படுறது 2 நாள் முன்னாடி தான் இருக்கும். ஆனா இந்த முறை 17% நீங்க மாத்தும் போது இந்த ரோஸ்டர் முறை வந்திருக்குது. அந்த முறை மாற்றங்களை வந்து கட்சிகளுக்கு அதுக்கேற்ப ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவகாசம் வேணும் தானே. பிடிஎஃப் வெர்ஷன் வந்து 3 நாள் ஆச்சு ஆக்சுவலா. ஏன்னா எங்க கிராமத்திலே வந்து என்கிட்ட கேட்டு பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி நம்ம தொலைக்காட்சிகளே அதை பதிவு பண்ணோம், நம்மளே செய்தி பண்ணிருக்கிறோம். அவர் சொல்றது என்னன்னா 3 நாள் அப்படிங்கிறது இத்தனை பதவிகளுக்கு கொடுக்கிறதுக்கு போதுமானதா இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்விதான். இந்த இன்னைக்கு இருக்கிற ஜியோ யுகத்திலயும் வாட்ஸ்அப் யுகத்திலயும் இது போதுமானதா இல்லன்னா அது எனக்கு என்னமோ அதை நம்புற மாதிரி இல்ல. இது போக நான் கேட்கறது, இது வந்து பிடிஎஃப் 3 நாளைக்கு முன்ன வந்தது. ஆனா 16ஆம் தேதியே வந்து அதிமுக விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 19ஆம் தேதி திமுக செய்தியை இங்க இருந்து தேர்தல் ஆணையம் கசிய விட்டு, தேர்தல் ஆணையம் இல்ல, அங்க அதிமுக காரங்கிட்டே அவங்க காப்பி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. இந்த கட்சிகளுக்கு இடையில 2 பேருக்கிட்டே அது மாதிரி உள்ளவரை வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவங்க வாங்கிக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு போட்டியிடுறவங்க மத்தியில ஒரு பகையா பாக்குறது இல்ல. அவங்களுக்குள்ளார நீங்க இது வந்திருக்குன்னா அது வாங்கிப்பாங்க. அதுல ஒன்னும் அதை ஒரு இதுவா சொல்லலண்ணா, குற்றச்சாட்டா சொல்லல. அவங்களுக்கு அது வந்து நிறைய இடங்கள்ல அது தகவல் தெரிஞ்சிருக்கு, அவங்களும் ப்ரிப்பேர் ஆயிராங்க. மற்ற கட்சிகளுக்கு தான் அந்த பிரச்சனை இல்ல. அப்பதான் இப்ப அந்த கேள்வி வருது. உள்ளாட்சிகளை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுடைய இந்த சின்னங்களோ அல்லது கட்சிகளுடைய செல்வாக்கு முக்கியமா இருக்குதா, தனிநபர்களுடைய செல்வாக்காக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப கட்சிகளுக்கு இந்த இதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் நினைக்கிறீங்க? இல்ல மற்ற, அதாவது நீங்க கட்சி சின்னத்துல நிக்கிற இடங்கள் எல்லாம் கட்சிக்கு முக்கியத்துவம் இருக்கு. இப்போ ஒன்றிய கவுன்சில் நிக்கிறாங்க, மாவட்ட கவுன்சில் நிக்கிறாங்க, அதே மாதிரி நகர்ம அமைப்புகள்ல நிக்கிறாங்க, அங்கெல்லாம் கட்சிக்கு முக்கியத்துவம் இருக்கு, கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்க மக்கள். இண்டிவிஜுவல் இது வந்து எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லயும் இருக்குது, இதுல வந்து இன்னும் கூடுதலா இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறீங்களா? ஏற்கனவே வாசன் வந்து திமுகவோடு போவதற்கான எல்லா சைனும் கொடுத்திருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. மக்கள் நல கூட்டணி இயக்கம் இன்னைக்கு நாங்க செய்தியாளர் சந்திப்பு வெளிப்படையா சொல்லி இருக்கிறோம். நாங்க 4 கட்சிகளும் இணைஞ்சுதான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதுல வேற எந்த மாற்றமும் கிடையாது. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை திருஷ்யாம். என்னன்னா இப்ப இவங்களுக்குள்ள தொகுதிகளை பிரிக்கணும். இப்ப மக்கள் நல கூட்டணிக்குள்ள அவங்க உட்கார்ந்து கூட்டணிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல எந்தெந்த இடங்களை யாருக்கு ஒதுக்குறது, அப்ப இந்த நேர அவகாசம்ங்கிறது போதுமானதா இருக்கா? இல்ல, எல்லா பார்ட்டிக்கும் சேர்த்து நேர அவகாசம் கொடுக்கறதுன்னா தேர்தல் நடத்தவே முடியாது. 1,32,000 போஸ்ட் இருக்குங்க. 20,000 போஸ்ட் தான் கட்சி சின்னம். மற்ற எல்லாமே வந்து கட்சி சின்னம் இல்லாது பூட்டு சாவியும் கத்திரிக்கோளும் தான் நிக்க போகுது. எங்க கிராமத்துல எல்லாம் வந்து அந்த சின்னம் குளிக்க எடுத்த உடனே இவன் தோத்து போயிடுவான்றாங்க. என்னன்னா கத்திரிக்கோள் சின்னம் வந்தா அது அபசகுணம், பூட்டு சாவி சின்னம் வந்தா ஜெயிக்கும். இப்படி இருக்க கிராமம் அப்படிதான் இருக்கு. வார்டு மெம்பரும் இதுவும். இதுல நம்ம தம்பி சொன்ன இந்த பாயிண்ட், இவிஎம் பாயிண்ட் வந்து அர்பன்ல கம்ப்ளீட்டா இவிஎம் வந்துருச்சு. போன தேர்தலில் 2011 வந்து 78,903 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு. 2.5 லட்சம் ஓட்டு பெட்டி வந்திருக்கு. கிராம அளவில் 4 ஓட்டு நம்ம போட வேண்டியது இருக்குது. அதுல 2 ஓட்டு வந்து சாதாரண சின்னம், 2 ஓட்டு வந்து கட்சி சின்னம்.
இவிஎம் கொண்டு வரது ரொம்ப சிரமம். பிஹெச்இல வந்து ஷோ இயர் 2011 இருக்கும்போதே வந்து அவர் ஒரு மாடல் கொண்டு வந்தாரு. பட் வந்து அது சக்சஸ் பண்ண முடியல. திருப்பி 2016 இப்பதான் திருப்பி இன்னொரு வாட்டி வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிருக்கிறோம். 2011 வந்து எல்லாத்துக்கும் பூத் ஸ்லிப் எல்லாம் அடிச்சு அதுவும் ஷோ இயர் காலத்திலே செஞ்சு முடிச்சிட்டாங்க. பூத் ஸ்லிப், போட்டோ ஒட்டுனது. உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம வந்து ஏதாவது பண்றதுன்னா கிராமத்துல எல்லாம் பெரிய அடிதடி வந்துடும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த கேள்விதான் இருக்கு. இவிஎம் பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி கிராமப்புற தேர்தல்கள்ல 4 வாக்குகள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நடைமுறை சிக்கல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இவிஎம் மிஷின் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, சிக்கல் நம்ம எங்க பாக்குறோமோ எல்லா இடத்துலயும் சிக்கல் தான் கார்த்தி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு கையில வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு விஞ்ஞான உலகம், நான் வந்து முந்தானத்தை வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், நான் வந்து ஃபேஸ்புக் மெசேஜ் பண்ணிட்டேன்றாங்க. ஆனா இன்னொரு கையில பாத்தீங்கன்னா இந்த மின்னணு இயந்திரம் வந்து சிக்கல் கொண்டு வருதுன்றாங்க. 4 பதவி கரெக்ட், ஒத்துக்கிறோம். இது வந்து தமிழ்நாட்டுல வந்து 2001 வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. 2012 மகாராஷ்டிராவில் நம்ம விட 2 மடங்கு இருக்கிற பஞ்சாயத்து உள்ள ஒரு பெரிய மாநிலத்தில் செய்து காட்டியிருக்கிறார்கள். குஜராத்தில் செய்திருக்கிறார்கள். இப்போ 2 தான், பாரபட்சம் இல்லாம நேர்மையான தேர்தல் வேணுமா. இரண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க நோட்டா ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. நோட்டான்றது வந்து பேலட் பேப்பர்ல இருக்காது. ஸோ அதுக்கும் நம்ம எலக்ட்ரானிக் மிஷின் வேணும். ஸோ எங்க நம்ம இது பண்ண முடியும்ன்றது நாங்க சாத்தியம்ன்றது நாங்க எடுத்து சொல்லிட்டோம். ஹைகோர்ட் ஆர்டர்லயும் வந்து கண்டிப்பா இதை பண்ணணும், இதை வந்து இதுக்கான முயற்சியை எடுக்கணும்ன்ற அவங்களும் ஒரு குறியீடு கொடுத்திருக்காங்க. ஆனா அது செய்யறது செய்யாதது வந்து கடைசியில் தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்கிறது. இவிஎம் முறையில நடத்தினா தேர்தல் முறையாக நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? பேலட் பேப்பர்னா இதுல வந்து நிறைய தவறுகள் நடக்கும் அப்படின்றதுதான் திமுக பார்வையா இருக்கா? அதான் எங்களோட அடிப்படை வருத்தம், அதான் எங்களோட அடிப்படை கருத்து. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவங்க கொண்டு வழக்கு போட்டாங்களா கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு 2006 எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் மிஷின் தான் வேணும்னு? டெக்னாலஜி வளரும் போது அதை பயன்படுத்த தொடங்கணும்ல. சகோதரர் மனுசுந்தரம் சொல்றாங்க நியாயமா நடக்கணும்னு. 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த அளவுக்கு நியாயமா நடந்தது என்பதை உச்சநீதிமன்றமே சொன்னாங்க, எத்தனை இடத்துல மறுதேர்தல் நடத்தணும்னு. அதே சமயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எப்பவுமே சட்டமன்ற தேர்தல் நியாயமா தேர்தல் நடத்தது எல்லாரும் தான் பாத்தீங்க. இதே கோரிக்கையை அன்னைக்கு எலக்ட்ரானிக் மிஷின் வந்தாச்சு, 2006 வந்தாச்சு. இப்ப இருக்கிற சூழல் வேற இல்ல. இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்ல இவிஎம்ல பழகிட்டாங்க, இன்னும் நம்முடைய இருக்குது. அப்படி இருக்கிற சூழல்ல அதை பயன்படுத்துறது அவங்க கேக்குறாங்க. ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ட்ரையல் வந்து விவிபிடி போட்டதுதான். இப்போ அது வந்து இந்த 4 இதுக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். தம்பி சொல்றது சொல்றது ஒத்துக்க முடியாது. இப்ப அது டெமோ ஸ்டேஜ்ல இருக்கு. பிஎஸ்சில டெமோ பீஸை நான் பார்த்தேன், டெமோ ஸ்டேஜ்ல தான் இருக்குது. நம்ம இப்ப கன்னியாகுமரியில ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சக்சஸ்ஃபுல்லா இருந்தா செய்ய போறாங்க. இல்ல, அந்த 2006 பத்தின ஒரே ஒரு இது, ஏன்னா இது நிறைய விவாதங்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் தான். அது இந்த இந்த தலைப்புக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே 2006 நீங்க என்ன செஞ்சீங்க, 2007 நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப 2006 2011 ஒப்பிடலாம். இரண்டாவது 14 ஒப்பிடணுமான்னு தெரியல. 2011-16 ஒப்பிடணும். முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பேசுங்க. 2011 நீங்க என்ன ப்ராக்ரஸ், என்ன முன்னேற்றம் கொண்டு வந்தீங்க, அத 2011 16 என்ன முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கீங்கன்றது முதல். இதெல்லாம் நீங்க வந்து தேர்தல் கணத்துல பார்க்க போறீங்க, மக்கள் அதுக்கு முடிவு சொல்ல போறாங்க. அங்கதானே தேர்தலை நடத்துற விதத்திலே சொல்றேன். இரண்டாவது வந்து எத்தனையோ இப்ப வந்து 2006 திமுக செஞ்சது கரெக்டா தப்பா? சரி என்றால் செய்யுங்கள், எங்கள் முன்னுதாரணமாக செய்கிறோம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தவறு என்றால் அதை நீங்க திருப்பி இப்ப செய்யணுமா? அதுல இவ்வளவு நாங்க சொல்லல சகோதரர் அவர்களே, நீதிமன்றம் சொன்னாங்க. உங்களுடைய ஆட்சியில் நடந்த தேர்தலை பற்றி நீதிமன்றம் மறு தேர்தல் நடத்தி தீர வேண்டும், நேர்மையான முறையில் தேர்தல் நடக்க நீங்க ஒரு அட்வொகேட், நீதிமன்ற தீர்ப்பது. நீதிமன்றம் சொன்னது அதே. ஒருவேளை அவர் வந்து வாதத்துக்கு எடுத்துக்கிறார், அப்படி தவறாக இருந்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த தவறாக இருந்ததுதான் நாங்க சொல்லல, நீதிமன்றம் வச்சுக்கிட்டதெல்லாம் கிடையாதுங்க. அண்ணா திமுக சொல்லல, நீதிமன்றம் சொன்னது. ஓட்டிங் மெஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப மக்கள் வந்து ஓட்டிங் மெஷினுக்கு பழகிட்டாங்க. திரு ஷியாம் சொல்றதுல ஒரு கருத்து இருக்கிறது. 4 வாக்குகள் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்து நம்ம அதை சேர்க்கணுங்க. 4 வாக்கு மட்டும் இல்ல, இந்த ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ட்ரையல் இருக்குல்ல, சைடுல காட்டுது பாத்தீங்களா ஒரு இது, அதை நம்ம சேர்க்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. மனு சொல்ற ஒரு குறிப்பான பாயிண்ட் இருக்குது. நீங்க நோட்டா வந்து ஆப்ஷன் இன்னைக்கு வந்து எல்லா வாக்காளர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படியான ஒரு ஆப்ஷன் நம்ம இதுல கொடுக்க போறோமா? இதுல வேறு சில சிக்கல்களும் இருக்கிறது. அதே போல அதிமுகவில் குறிப்பாக இன்னைக்கு வெளிவந்திருக்கிற வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது பல பேருக்கு புதிய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தால்
எட்டு மேயர்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதே போல சென்னையிலும் கூட 23 பேருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு. கிட்டத்தட்ட 10% 12% பேருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு. மற்றவர்கள் எல்லாம் தவறு செய்திருக்கிறார்களா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு அறிவிப்பாக இந்த தேர்தலை அறிவித்திருக்கிறது தமிழக தேர்தல் ஆணையம் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அது குறித்து தான் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சரஸ்வதி, இடைவேளைக்கு முன்னாடி பேசின நிறைய புதிய வேட்பாளர்கள், நீங்க வழக்கமா நாங்க புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்வீங்க. அதை கடந்தும் கூட 8 மேயர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படல. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகள்ல பெரும்பாலான கவுன்சிலர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. கீழே பல இடங்கள்ல பல நிலைகள்ல அவர்கள் மீதான அதிருப்தி அதிகமாக வெளிப்படுறதுதான் அதுக்கான ஒரு காரணம்னு எடுத்து இல்லை மிஸ்டர் கார்த்திக், எப்பவுமே அதிமுக பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா தடவையும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற இயக்கம் இது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இயக்கத்துக்கு அண்ணன் எஸ். சந்திரன் அவர்கள் வந்த உடனே அவருக்கு ராஜ்யசபா எம்பி கிடைச்சது. அவரே மேடையில் சொல்லியிருக்கார், என் லைஃப்ல திமுகலேருந்து நான் வந்தவன. அதே மாதிரி எஸ். ராதாரவிக்கு எனக்கு ஒரு வாரியம். அதே போல எப்பவுமே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, SRB கொடுத்தாங்க. இப்ப சார்பாலா தொண்டைமான் இப்ப வேட்பாளரா நிக்கிறாங்க. சோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஒருத்தர் பதவியில் இருந்தாங்கன்னா அடுத்து இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு போகட்டும். திரும்ப 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 இருந்தவர்களே இருக்க வேண்டாம் என்பது எங்களுடைய இயக்கத்தினுடைய இது. அதன் அடிப்படையில தான் எம்எல்ஏ இப்ப வார்டுல 23 சென்னையில 23 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு எம்எல்ஏ இருந்து அமைச்சர். சில பேருக்கு ஒரு அவங்களுடைய சீனியாரிட்டி அவங்களுடைய ஒர்க் பார்க்கும்போது அவங்களுக்கு திருப்பியும் வருது. இங்க ஒர்க் பாக்குறீங்க, அவங்க நல்ல வேலை பண்ணிருக்காங்க, நல்ல கீழே பேர் இருக்கிறது அப்படிங்கறதுனால கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இப்ப இந்த முறை கடந்த முறை தொடர்ந்து செய்திகள் எல்லா இடங்களிலும் பரவலாக பதிவு செய்யப்பட்டதுங்கிறது. இது போல உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கிற பிரதிநிதிகளுடைய அவருக்கு மேலான அதிருப்திங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதனாலதான் மீண்டும் இன்னைக்கு சென்னையில மேயரா இருந்த திரு சைதை துரைசாமிக்கு கொடுக்கப்படல. நிறைய பேருக்கு அது மேல 8 பேருக்கு 8 மாநகராட்சி மேயர் பதவிகள்ல மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படாது. அதிருப்திங்கிறத நான் சொல்றதை விட எப்பொழுதுமே அம்மா அவர்கள் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணுங்கிற எண்ணத்துல, ஏன்னா அவர்கள் 5 முறை அவங்க அங்க மேயரா இருந்தாச்சு, கவுன்சிலர்ஸா இருந்தாச்சு, அவர்கள் பணி செஞ்சாச்சு. அடுத்து இன்னொருவர் இதுக்காக போன தடவை அப்ளை பண்ணவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஏன்னா இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நின்னார், அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எந்த அடிப்படையில் அதை கொடுக்கணும்? அதுதாங்க சொல்றேன். சில பேருக்கு மீண்டும் கொடுக்கப்படுவது என்பது அதிமுகல ஒரு 20% தான் சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். 80% பாத்தீங்கன்னா புதுமுகங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பணம் கட்டினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை இப்ப எம்எல்ஏக்கு 27,000 பேர் பணம் கட்டினாங்க. அதாவது இருக்கிற அந்த தொகுதிக்குள்ள 27,000 பேர் கட்டினாங்க. பட் அதே சமயத்தில் இந்த தேர்தல் முன்னா அடுத்த தேர்தல் வரும்போது அதில் அம்மா பார்க்கும்போது சரி இவங்களுக்கு போன தடவை வாய்ப்பு விட்டு போச்சு, இந்த தடவை கொடுக்கலாமே, அப்படி கொடுப்பது தானே தவிர நீங்கள் சொல்ற கருத்து இல்லை. இந்த இயக்கத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய எண்ணம். திரு ரவிக்குமார், சட்டமன்ற தேர்தல் போலவே இந்த உள்ளாட்சி தேர்தலும் 2 பெரிய கட்சிகளுக்கான தேர்தல் களமாகவே மாறிடுமா? இல்ல, இதை விட இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு தான் இந்தியாவிலேயே இந்த தேர்தல் ஜனநாயகத்துடைய பலவீனத்தை அம்பலப்படுத்தி காட்டுற மாநிலமா இருக்கு. ஏன்னா இப்ப இடைத்தேர்தல்னாவே அது ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் அதனுடைய முடிவு வரும். அதுபோல உள்ளாட்சி தேர்தல்னாவே அது ஆளுங்கட்சி சார்பாக தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பெரும்பகுதி அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு பொது நம்பிக்கைக்குள்ளார இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் எல்லாம் அந்த அப்படியே ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தர்றாங்கிறத விடவும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இன்னைக்கு வலுப்படுறதுக்கு இந்த தேர்தல்கள் நடத்தப்படுகிற முறை அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே பாருங்க, காங்கிரஸ் வெற்றி பெறுது அல்லது வேற கட்சிகள் வெற்றி பெற முடியுது. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க மகாராஷ்டிராவில் எடுத்துங்க, நகராட்சியில் கைப்பற்றுறதுங்க பெரிய விஷயமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் எல்லாம் எழுதி வச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு. அடுத்து இது மட்டும் இல்ல, இந்த 2 கட்சிகள் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் இருந்தது தானே, முழுமையா அப்படி போச்சு. அதான் நீங்க ஒரு அதுக்கான ஒரு இடத்த கொடுத்துக்குவாங்க. ஆனா ஆளுங்கட்சி தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கே நீங்க பாருங்க, 12 மாநகராட்சிகள் இருக்கு. 12 மாநகராட்சியும் அதிமுக தான் வரப்போகுது. இது எல்லாருக்கும் ஒரு கருத்தை உருவாக்கும் போது தேர்தல் முடிவு அப்படி போகாது. களத்துல நிக்கிற ஒருத்தர் 12 அவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு ஒரு இல்ல. ஏன்னா அந்த மாதிரியான முதல்லயே அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. அதுக்கு தான் சொல்றேன், நோட்டிபிகேஷன்ல இருந்து அதுக்கான அறிவிப்பு வர்றதுக்கு அப்புறம் ஒதுக்கீடு செய்யப்படுது. இது எல்லாத்துலயுமே அதுக்கான ஆளுங்கட்சிக்கான ஒரு கூடுதலான வாய்ப்பை கொடுக்கிற மாதிரியே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுது. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னொன்னு, இதுல 2 கட்சிகளுக்குமே
ஒத்த கருத்து இருக்கு. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், 2011 சென்சஸ் அடிப்படையில் நாங்கள் ஒதுக்கீடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கோம். நாளைக்கு வருது வழக்கு. அது 2006 நாங்கள் போட்ட வழக்கு. சென்னை 16 வரும். தொடர்ந்து 10 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அதுல என்னன்னா, சென்னை மாநகராட்சியை வந்து ஆதிராவிடர்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும். ஏன்னா சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரிய அளவில் சிவசண்முகம் பிள்ளையிலிருந்து சிவராஜிலிருந்து வைபால சுந்தரம் வரை தொடர்ந்து தலித்துகள் இங்கே மேயராக இருந்திருக்காங்க. இது பின்னால ஏன்னா சட்டத்துப்படி, பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி அதிகமாக மக்கள் தொகை, தலித்துடைய மக்கள் தொகை எந்த மாநகராட்சியில் இருக்கோ அதை வந்து ஒதுக்கீடு செய்யணுங்கிறத டிசெண்டிங் ஆர்டரில் தான் பண்ணணும். அதுக்கு மாறாக இது வந்து வெவ்வேறு மாநகராட்சிகளுக்கு தள்ளி விடப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியை மையப்படுத்தி தான் இன்றைக்கு இந்த மறைமுக தேர்தலுங்கிறதையே கொண்டு வர்றாங்களோன்னு சந்தேக வேண்டியிருக்கு. ஏன்னா சென்னை மாநகராட்சியில் ஒரு வந்து ஆதிராவிடர் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ இந்த ரெண்டு கட்சி. ஏன் வந்து இதை இன்னைக்கே பாருங்க, இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு அர்பன் பாடிஸோட டேட்டா வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க சென்னை மாநகராட்சி தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அதை வந்து கொடுக்க மறுக்கிறாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி? எனவே இது மாதிரியான விஷயங்கள்ல பஞ்சாயத்து தேர்தலில் ஜனநாயகத்தை படுத்துறதுக்காக தானே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 துணைத் தலைவர் பொறுப்புகள் இருக்கு, பஞ்சாயத்து தலைவர்கள் பொறுப்பு. ஒரிசா போன்ற மாநிலங்களில் 90களிலேயே வந்து துணைத் தலைவர் பொறுப்புகளுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. 2013 இங்கே இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்காக சட்டமேற்ற சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வர சொல்லி தமிழக அரசுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. 3 ஆண்டுகளாக எதுவுமே வந்து அது நடக்கவே இல்லை. இதை வந்து பிரதானமாக எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவும் இதை பத்தி கோரவே இல்லை. ஏன்னா இதை ஜனநாயகப்படுத்தணுங்கிறத முக்கியம். அதுல ரெண்டு கட்சிகளுக்குமே எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். மனு, சட்டமன்ற தேர்தல் போலவே ஒரு குரல் வந்து மக்கள் நல கூட்டணியிலேருந்து வருது. ரெண்டு கட்சிகளையும் ஒரு பொது பார்வையோடு இது ரெண்டு கட்சிகளுக்குமான ஒரு தேர்தலாகவே பார்க்கறாங்க. குறிப்பாக சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் இவங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ரவிக்குமார். அது ரெண்டா பிரிக்கலாம் கார்த்தி. முதல் வந்து அது அவருடைய கருத்து, அவருடைய அரசியல் கூட்டமைப்பின் கருத்தாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எங்களிடம் வந்து குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிடர்களா இருக்கட்டும், இல்ல சில இடத்துல பெண்களா இருக்கட்டும், சில இடத்துல வந்து சிறுபான்மையினராக இருக்கட்டும், அவங்களாம் வரக்கூடாதுன்ற எந்த ஒரு கொள்கை அடிப்படையும் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட இதுல நான் வேறுபடுறேன். மக்களிடம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு யதார்த்த சிந்தனை இருக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, அப்போ வந்து நம்ம மாநகராட்சியிலையும் அவங்களுக்கே நம்ம வாக்களித்தால் ஒரு பயனுள்ளதா இருக்குமோ அப்படின்ற ஒரு யதார்த்த சிந்தனை இருக்கலாம். அந்த அடிப்படையில கூட வாக்கு போடலாம். ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் வந்து அப்படி வாக்களித்து சென்னை போன்ற பெருநகரங்களில் சரியான முன்னேற்றமோ சரியான உட்கட்டமைப்பு நடவடிக்கைகளோ இல்லை என்று மக்கள் இந்த வாட்டி உணர்வார்கள் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக வந்து சென்னை மாநகராட்சிக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு நீண்ட கால ஒரு தொடர்பு இருக்கு. இது வந்து எங்கள் இயக்கத்தின் முன்னோடிகள் PT தியாகராயரா இருக்கட்டும், நாயரா இருக்கட்டும், நடேசனா இருக்கட்டும் 1910 வந்து உறுப்பினர்களாக இருந்து, அப்புறம் 1959 AP அரசு போன்றவர்கள் மேயராக இருந்து 96 வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு சென்னை கோட்டையாக இருந்ததும் உண்டு, நடுவில் இல்லாம போனது உண்டு, மீண்டும் இப்போது வந்து கடந்த தேர்தலில் வந்திருக்கிறது. நம்ம அதனால எல்லா நேரங்களிலும் இப்படிதான் இருக்குன்னு யோசிக்க முடியாது. மக்கள் மனநிலை என்னவா இருக்குன்றதுல குறிப்பா திரு ஷியாம், மனு சொல்றதுல இருந்தும் ரவிக்குமார் சொல்றதுல இருந்தும் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான தேர்தல்கள்ல பணபலம் இன்னொன்னு ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் மக்கள் மனநிலை இருக்கிறது அப்படிங்கிற அந்த புரிதலோடு தான் இந்த தேர்தல் நடத்தப்படுதா, இல்ல மக்கள் அந்த தேர்தலில் வாக்களிக்கிறாங்களா? கார்த்திகை செல்வன் 1986 வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது திமுக ஜெயிச்சது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக உள்ளாட்சி தேர்தல்கள் தமிழக தேர்தல்கள் நீங்க திரு எம்ஜிஆருக்கு பிறகு பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நடக்கிற இடைத்தேர்தல்கள்லயோ அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள்லயோ வருகின்ற இந்த பேட்டர்னை பத்தி தான் ரவிக்குமார் சொல்றாரு. அப்ப என்ன நம்பிக்கை வாக்காளர்கள் மத்தியில் இருக்குது, அல்லது பொதுவான ஒரு நம்பிக்கை இப்போ இது தேர்தலே ஒரு சடங்காக மாறிடுமாங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இல்ல. இதுல வந்து ஓகே, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது, இந்த மன்ற பிரதிநிதிகளாக ஆளுங்கட்சியில வந்தாதான் நமக்கு ஏதாவது நிதி கிடைக்கும், நம்ம பகுதிக்கு நிதி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடய வாக்களிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்விதான். மனு வந்து அந்த கருத்தை தான் சொல்றாரு. ரவிக்குமார் வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, டோட்டலாவே ஆளுங்கட்சி ப்ரோவா இது போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எனக்கு நம்ம அதுல நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, 20,000 போஸ்ட் தான் கட்சி சின்னம், மிச்சம் எல்லாமே வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் போட போறாங்க. இதுல மாநகராட்சியோட 12, அப்ப சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 வார்டு. இந்த இடத்துல வேணா ரவிக்குமார் சொல்ற ஒரு ஃபேக்டர் வந்து பிளே ஆகலாம், இல்ல அவர் சொல்ற ஒரு ஃபேக்டர் வந்து பிளே ஆகலாம்.
ஆனா மற்ற இடத்துல வந்து அப்படி இல்ல. இப்பவுமே தேர்தல் களை கட்டிருச்சு. ஊர்ல எல்லாம் போன் பண்ணி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா தேர்தல் களை கட்டிருச்சுங்கிறதுல என்னெல்லாம் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அர்த்தம் தமிழக நான் தேர்தலை சொல்றேன். பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எலெக்ஷனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதை விட பல மடங்கு செலவிடக்கூடிய தேர்தலா மாறி இருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா அதிகப்படியான நிதியை கையாளுகின்ற இடத்திலும் கூட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுடைய அந்த 5 ஆண்டுகள்ல வரக்கூடிய ஒரு 10 கோடி ரூபாய் நிதியை விட இன்னைக்கு உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் 25 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் வரைக்கும் கையாளக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கான போட்டியும் அதிகரிச்சிருக்கிறது. அப்ப அப்படியான போட்டியில பணம் என்பதும் பிரதானமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ரவிக்குமார், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பணம் பிரதானமாக இருக்கிற ஒரு தேர்தலாக இதுவும் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். ஏன்னா நிறைய நிதியை கையாளக்கூடிய இடத்துல இன்னைக்கு உள்ளாட்சி அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு பதிலாக இதெல்லாம் பரவலாகுதோ அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடியதாக உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் சமீப காலங்களில் மாறி வருது. குறிப்பா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கையாளுறதை விட அதிகமான நிதியை உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் கையாளுறாங்க பொறுப்பாளர்கள் அப்படின்னு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுத்தளவில் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதிங்கிறது ஒண்ணுதான். அந்த தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான திட்டங்களை வந்து அவங்க பரிந்துரை தான் செய்ய முடியும். அது சட்டமன்ற உறுப்பினரும் சரி பாராளுமன்ற உறுப்பினரும் சரி. அவங்களுக்கு செக்கில் சைன் பண்ணுற அத்தாரிட்டி கிடையாது. அவங்களுக்கு ஆஃபீஸு வந்து அவங்களே தான் செட் பண்ணிக்கணும். இடம் மட்டும் தான் கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் கூட போட்டுக்க முடியாது. போட்டுக்கணும்னா இவங்க தான் சொந்தமாக போட்டுக்கணும். ஆனால் ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து தனக்கு ஒரு ஆஃபீஸை செட் பண்ணிக்க முடியும். அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டுக்க முடியும். அவருக்கு சம்பளத்தை இவரே கொடுக்க முடியும். செக் டிராயிங் அத்தாரிட்டி இருக்குது. அவருக்கு வந்து பணத்தை நேரடியாக அவரே கையாளுறாரு. இப்போ இவங்களை விட அவரு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலும் நல்லா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம்தான். சட்டமன்ற தேர்தலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலும் அடுத்தடுத்து வர்றதுனால சட்டமன்ற தேர்தலை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வந்து ஒரு அட்வான்ஸ் புக்கிங்காக மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளாட்சி மன்ற நிர்வாகிகள் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த வாக்காளர்களை வச்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து கட்சிகள்லாம் வந்து இல்லை நாங்கள் எந்த செலவும் பண்ண மாட்டோம், வேற விதமாக எதையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்து அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அதை தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ நேரடியாக களத்தில் அனுபவம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு இதனுடைய அனுபவங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து ஜனநாயகத்தை வந்து பரவலாக்கியிருக்கா அல்லது முறைகேடுகளை பரவலாக்குறதுக்கு இதில் வந்து வாய்ப்புகளை உருவாக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றியான விஷயங்கள்லாம் நம்ம அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து கணக்கு பொய் கணக்கு காட்டுறதுங்கிறத பற்றி பேசலை. அதில் செயல்படுத்தப்படுற திட்டங்கள் வந்து முறையாக செயல்படுத்தப்பட்டிருந்தா இன்னைக்கு உண்மையிலேயே எல்லா கண்மாய்களும் துர்வாரப்பட்டிருக்கணும், எல்லா நீர்நிலைகளும் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும். எல்லாமே இன்னைக்கு வந்து மழை தண்ணி ஒரு பொட்டு தண்ணி கூட வந்து வேஸ்ட் ஆகாமல் இருந்திருக்கணும். அவ்வளோ ஒர்க்கு வந்து செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் வந்து அதை அது மாதிரி எதுவும் நடக்கலையே. அப்போது இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து கீழே கொண்டு போகணுங்கிற அந்த நோக்கம் இருக்கு பாருங்க. இந்த சட்டத்தினுடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துடைய நோக்கம், அதை உருவாக்கியது ராஜீவ்காந்தி அவர்களுக்கெல்லாம் அது மாதிரி ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நோக்கம் அதிகாரம் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வந்து பரவலாக்கப்பட்டிருக்குங்கிறதையும் மறுக்க முடியாதுல்ல. ஒரு பக்கம் தவறுகள் நடக்கலாம், முறைகேடுகள் அதிகரிச்சிருக்கலாம். இது இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பலருக்கும் இன்னைக்கு அதிகாரம் பஞ்சாயத்து அளவுல அதிகாரம் போகும்போதுதான் உண்மையான அதிகாரம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இருக்கிறத விட பல கிராமங்கள்ல இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ அல்லது பெண்களுக்கோ அதிகாரம்ங்கிறது போய் சேர்றதையும் நம்ம பார்க்க முடியுது முழுமையாக. நிச்சயமாக அதுல வந்து 50 விழுக்காடாக இன்னைக்கு வந்து இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்கிறத மனப்பூர்வமாக வரவேற்க உண்மையிலே ஒரு பெரிய ரேடிக்கலான ஒரு முடிவு அது. ஏன்னா இப்போ வந்து உடனடியாக மகளிர் கண்டறியறதுல அவங்களுக்கு எல்லா கட்சிகளுக்குமே சிக்கல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த கட்சிகள் வந்து மகளிருக்கு வந்து தங்கள் கட்சியோட கட்டமைப்பிலேயே இடங்களை கொடுத்தாக வேண்டிய ஒரு நிலை வந்து வந்தே ஆகும், தவிர்க்க முடியாது. இப்பவே வந்திருக்கு நிறைய இடங்கள்ல. 2வது முறையாக உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளா வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பொறுப்புல வந்திருக்கு. நீங்க அமைச்சர் பொறுப்பு அந்த பொறுப்புல வரலாம். ஆனா கட்சியோட பொறுப்புகள்ல மாவட்ட செயலாளர்கள்ல எவ்வளவு பேர் பெண்கள் வராங்க அப்படின்னு நீங்க பிரதான பெரிய கட்சிகள்ல அது குறைவாக. ஆனா எதிர்காலத்துல அதுலயும் அவங்களுக்கு வந்து தங்களுடைய கட்சி கட்டமைப்புலயும் பெண்களை வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலை உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்ல இருந்து 2 கட்சியிலுமே கூட கீழே தொடங்கி மேல வரைக்கும் வந்தவங்க நிறைய இருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர்களை உதாரணமா அதிமுக சொல்லலாம், நேரு போன்றவர்களே திமுக உதாரணமா சொல்லலாம். அமைச்சர் பொறுப்புகளை வந்திருக்காங்க, நிறைய பேர் அமைச்சர் பொறுப்புகள்ல வந்திருக்காங்க.
அதில் மறுக்கவே முடியாது. உண்மையிலேயே மகளிருக்கு இது கூடுதலான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தலித்துகளுக்கு ஒரு உண்மையிலேயே அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து மறுப்பு இல்லை. ஆனால் இதில் இருக்கிறத வந்து எப்படி அந்த லீக்கேஜஸை வந்து அடைக்கிறது, அதையும் நம்ம வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணி ஆகணும். அதை தான் நான் சொல்ல வரேன். சரஸ்வதி, முக்கியமா இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன, எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேட்டதுங்கிறது வெளிமாநில பார்வையாளர்களை கொண்டு வாங்கினாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் தமிழகத்திலிருந்து தான் நாங்க வந்து கொண்டு வருவோன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இந்த தமிழகத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் மீதே சந்தேகம் இருக்கிறதுங்கும் போது இங்க இருக்கிற அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு நேர்மையான தேர்தல் நடத்த முடியுங்கிற கேள்வி எழுப்புறாங்க. நீங்க வெளிமாநிலத்துல இருந்து இது வந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் இல்லை. உள்ளாட்சிங்கிறது நான் ஷியாம் சொன்னதை போல கிட்டத்தட்ட 1,30,000 இடங்களுக்கு நடக்க போகுது. எவ்வளவு பேரை நீங்க வெளிமாநிலத்தை கொண்டு வர முடியும்? இரண்டாவது, சகோதரர் சொன்னதை போல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே அந்த தொகுதியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைவார். ஏன்னா இதுல கட்சியும் பிளஸ் அந்த கேண்டிடேட் ரொம்ப முக்கியம். அந்த கேண்டிடேட்டும் கட்சியும் சேர்ந்ததுதான். ஒரு இடையூறு மன்னிக்கணும். ஆக்சுவலா வந்து போன தேர்தலிலேயே வந்து வெளிமாநில பார்வையாளர்கள் வந்துட்டாங்க. பழைய தேர்தல் அதாவது என்னாச்சுன்னா சோ ஐயர் வந்து இருந்த காலகட்டத்தில் 2011 பிற மாநிலங்கள்ல இருக்கிற SEC ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 8 பேரை வந்து இங்க வந்து அப்சர்வர்ஸா கொண்டு வந்து அதெல்லாம் வந்துட்டாங்க. இந்த டிமாண்ட் வந்து ஒரு சரியா பழைய சரியா படிக்காம எழுந்த டிமாண்ட். இங்க இப்ப வெளிமாநில அதிகாரிகள் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அதிகாரியை கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற IAS அதிகாரியை வைத்துக்கொண்டு நீங்க எவ்வளவு தூரம் செய்ய முடியும்? ஏன் இந்த தேர்தல் இந்த கேள்வி அதிகமா வருதுன்னா, நம்ம சட்டமன்ற தேர்தலே பார்த்தோம். இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தினதிலேயே 2 தொகுதிகளில் தேர்தலை நிறுத்த வேண்டிய அளவுக்காக நடந்தது. பணம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்ததா இன்னைக்கும் 2 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்பட முடியல. அப்படியான சூழல்ல வெளிமாநில பார்வையாளருக்கான தேவை அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் இருக்கு? யார் ஆளுங்கட்சியா இருந்தாலுமே சரி, அந்த அதிகாரிகள் தான் மெயினா வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பணியாற்றுவாங்க. அண்ணா சொல்ற மாதிரி அப்சர்வர்ஸ் வருவாங்க. பட் நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாமே வெளிநாட்டுக்கு கொண்டு வருவோம் என்பது, எல்லாருமே கொண்டு வந்து இறக்குவது என்பது சாத்தியமான விஷயம் இல்ல. அப்சர்வர்ஸ் will be there. Observers will be there. எல்லாமே சாத்தியப்படும். மனு சொன்ன மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிரால 28,000 இடங்களுக்கு வந்து இன்னைக்கு EVM கொண்டு வந்து பண்ண முடியுது, குஜராத்ல பண்ண முடியுதுன்னா தமிழ்நாட்டுல EVM வரலங்க. எல்லா இடத்துலயும் EVM வரல. தமிழக அரசு டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயங்கள்ல எப்பயுமே வந்து இப்ப இருக்கிற அரசு வந்து கொஞ்சம் பின்னாலே இருக்காங்க. உதாரணத்துக்கு CCTV கேமராக்களை பொறுத்துங்க, காவல் நிலையங்கள்லாம் பொறுத்துங்கன்னு உயர்நீதிமன்றத்தில் சொன்னால் எங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் வருஷத்துக்கு 5 கோடி ரூபா ஒதுக்குறோம். இதெல்லாம் வந்து இது ரொம்ப சாதாரண விஷயம். இதெல்லாம் 2 மாசத்துல அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். அரசாங்கத்துக்கு மனம் இருந்தால் அது மார்க்கம் இருக்கு. EVMல வந்துங்க மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு. நிச்சயமாக அதை செய்ய முடியும். EVMல ஓட்டு போட்ட உடனே வந்து ஆடியோ கன்ஃபர்மேஷன் அந்த பீப்ங்கிற சவுண்ட் வருது. அது பக்கத்துல வந்து வீடியோ கன்ஃபர்மேஷனுக்கு சின்ன இது இருக்கும். அதுல வந்து கிராமத்துல வந்து 4 இல்ல நீங்க இல்ல முழுமையா இல்லனாலும் நகர்ப்புறங்களுக்கு நீங்க கொண்டு வந்துறீங்க. எல்லா இப்ப பஞ்சாயத்துகள்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கிற குறைந்தபட்சம் ஒரு கார்ப்பரேஷன் அளவிலேயாவது இதை நீங்க வந்து முயற்சி பண்ண முடியும் தானே? இப்ப 78,903 EVM வந்து போன தேர்தல்லயே வந்துருச்சு. இந்த தேர்தல் அப்படியே கன்னியாது. நம்மளோட ரூரல் அர்பன் முழுமையா பயன்படுத்த முடியாதுங்கிறது அங்க இருக்கிற, அதாவது கிராமத்துல பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை வந்து வீடியோ கன்ஃபர்மேஷன் பிரச்சனை இருக்கு. மனு இதுதான் தொடங்கிய இடத்துல தான் உங்களுக்கு நீங்க வைக்கிற கோரிக்கையினுடைய நியாயம் எந்த அளவில் இருக்கு, நடைமுறை சாத்தியப்படுமாங்கிற கேள்விதான் எழுப்பப்படுது. முக்கியமா 4 கோரிக்கைகளை வச்சுதான் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. இப்ப தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது. இதற்கிடையில என்ன சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், ஒரு கிளாரிபிகேஷன். வெளி மாநிலத்திலிருந்து வரணும்னு நாங்க குறிப்பிடவே இல்லை. மற்ற எதிர்கட்சிகள் கேட்டாங்க. அப்படி சரி, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஊழியர்கள் வந்து இருந்தாலே அதுக்கு ஒரு நடுநிலைத்தன்மை வரும் தான் நாங்க கருதுகிறோம். இரண்டாவது, நீங்களே கூட குறிப்பிட்டு சொன்னீங்க 2 தொகுதியில வந்து இப்ப தேர்தல் ஆணையம், தேசிய தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை, பண பட்டுவாடா அப்படின்ற காரணங்கள் இருக்கு. சமீப காலத்தில் கூட பாத்தீங்கன்னா இப்ப நாகப்பட்டினம் போன்ற மாவட்டத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து வழிபாடு உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கு. இப்ப 2 நாள் முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல வந்து மத நல்லிணக்கமே ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கு. சில கலவரங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் ஏன் வெளி மாநில பார்வையாளர்களோ வரக்கூடாது, பிரதிநிதிகள் இருக்கக்கூடாதுன்றது எங்க கேள்வி. மின்னணு இயந்திரங்கள் நம்ம நிறைய பேசிட்டோம், அது நாங்க எடுத்துக்காட்டும் சொல்லி இருக்கோம். அது வந்து தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க நினைச்சா இதை பண்ணலாம்.
மற்ற 2 கோரிக்கைகள் வந்து நிறைய மற்ற கட்சிகளும் வச்சிருக்கோம். ஒன்னு ரொம்ப சிம்பிள், வந்து உடனே இந்த பிரமாண பத்திரம் அஃபிடேவிட் ஃபைல் பண்றாங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அங்க இருக்கிற அதிகாரி வந்து அது ஒரு 8-10 ஜெராக்ஸ் போட்டு அது வந்து போர்டுல, நோட்டீஸ் போர்டுல போடுவாங்க. நாங்க சொல்றோம் ஜெராக்ஸ் போடுறது பதிலா அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டர்ல நீங்க ஏத்துனீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாக்காளருக்கு வந்து தெரியணும் வேட்பாளருக்கு வந்து வழக்கு இருக்கிறதா, இல்ல அவர் நிரபராதியா, இல்ல அவருக்கு சொத்து இருக்கா இல்லையான்றது ஒரு அடிப்படை ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு அடிப்படை கோரிக்கையோட நாங்க வந்து வழக்கு தொடுத்திருக்கோம். வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தெரியல. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல சகோதரர் சொன்னதை போல கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துக்கு வந்து அரசாங்கத்தை வந்து அவர்கள் குற்றம் சொல்ல முடியாது. என்னங்கிறது இப்ப வந்து செய்யுங்க தனிப்பட்ட முறையில் என்ன நடந்ததுங்கிறதை இப்ப வந்து இனிமேதான் போலீஸ் அறிக்கை வெளியிடணும். அது நீங்க வந்து உடனே அரசாங்கம் தான் அதுக்கு காரணம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? பொறுப்புல இருக்கும்போது கண்டிப்பாக அங்க சட்டம் மறுநாளே சட்டம் சரி செய்யப்பட்டதா இல்லையா? இன்றைக்கு கோயம்புத்தூர் மறுநாள் நார்மல் லைஃப் கொண்டு வந்தோமா இல்லையா? நடந்தது எதனால் அது நடந்தது என்பதை நிச்சயமா மிக விரைவில் சூழல்கள்லதான் நாங்க வந்து மத்திய அரசினுடைய பார்வையாளர் வேணுங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். பார்வையாளர் வருவாங்க கார்த்திக் சார், வரலன்னு சொல்ல நிச்சயமா வருவாங்க. பட் எல்லா இடங்களிலும் பரவலாக கொண்டு வர முடியாது என்பதுதான் நான் இப்ப வாதமா வச்சேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஜனநாயகத்தை பரவலாக்குவது, அதிகாரத்தை பரவலாக்குவதுங்கிற முக்கியமான குறிக்கோளோடு கொண்டு வரப்பட்டதுதான் உள்ளாட்சி மன்ற தேர்தல். இந்த தேர்தல் மூலமாக கடந்த காலங்களில் பல பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் என்பது நேர்மையானதாக முடிந்த அளவிற்கு நிறைய சந்தேகங்களோடையே இந்த தேர்தல்களை அணுக வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலாகட்டும் அல்லது இடைத்தேர்தலாகட்டும் இப்போதெல்லாம் அந்த தேர்தல் என்ன வகையில் நடக்கிறது என்கிற கேள்வி சாதாரண மனிதர்களும் சாதாரண மக்களும் வாக்காளர்களும் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழலை மாற்றி ஒரு நேர்மையான தேர்தல் நடத்தப்படும் என்பதே அனைவரின் விருப்பம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல வழியை தவிர